இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கு, ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு, அல்லது எனக்கு வர வேண்டிய பதவி உயர்வு இன்னும் வரலை, அதை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க, இந்த மாதிரி யாருக்காவது பிரச்சனைகள் இருந்தால் அவர்கள் என்ன பண்ணணுன்றதை பற்றி தான் இந்த பதிவில் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்க சொல்லுவாங்க, எனக்கு தான் ப்ரொமோஷன் நினச்சிக்கிட்டு இருந்தேன், என் பேர் தான் இருந்தது, எனக்கு தான் கிடைக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், கடைசியில் என் பேர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப நாளாக வர வேண்டிய பதவி உயர்வு வராமல் இருக்குது, ரொம்ப நாளாக வர வேண்டிய பொறுப்பு எனக்கு வராமல் இருக்குது, இது கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. அவங்கவுங்க சுய ஜாதகத்தை பார்த்து அதற்கான பரிகார முறைகள் நான் சொல்லியிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு பொதுவான ஒரு பரிகார முறை சொல்கிறேன். எப்போவுமே எனக்கு தான் அது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது கடைசியில் இல்லை அப்படின்னா கஷ்டமாக தான் இருக்கும் இல்லையா? ராமனுக்கு அடுத்த நாள் முடிசூட்டு விழா சொல்லிட்டாங்க, ஆனால் அந்த பட்டாபிஷேகம் நடந்ததானா? இல்லை. ராமன் காட்டுக்கு போனார். ரொம்ப அழகாக கம்பன் அதை எழுதினான். குழைக்கின்ற கவரியின்றி கொற்ற வெண் குடையுமின்றி இழைக்கின்ற விதி முன் செல்ல தருமம் பின்னிறங்கி ஏக மழைக்குன்றம் அணையான் மௌலி கௌத்தனன் வரும் என்று என்று தலைக்கின்ற உள்ளத்து அண்ணால் முன் ஒரு தமியன் சென்றான். குழைக்கின்ற கவரியின்றி கொற்றவெண் குடையுமின்றி இழைக்கின்ற விதி முன் செல்ல தருமம் பின் இறங்கி ஏக. ராமன் காட்டுக்கு போனப்போ எந்த ராமன்? நாளைக்கு பட்டாபிஷேகம்னு இருந்துச்சு. அந்த ராமன் காட்டுக்கு போகும்போது முதல்ல எது போச்சான் தெரியுமா? விதி போச்சான். இழைக்கின்ற விதி முன் செல்ல ஆளா போனது யாரு? விதி போச்சான். இந்த தருமம் இருக்கே, ஐயோ நான் என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறேனே அப்படின்னு தயங்கி தயங்கி நின்னுச்சான். இழைக்கின்ற விதி முன் செல்ல தருமம் பின் இறங்கி ஏக என்று எழுதுகிறான் கம்பன். அப்போது நாமளும் கூட நமக்கு தான் அது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இல்லை அப்படின்னு சொன்னால் கஷ்டமாக தானே இருக்கும். ஒருவேளை உங்களில் யாருக்காவது ரொம்ப நாளாக வர வேண்டிய பதவி உயர்வு வராமல் இருக்குது, ப்ரொமோஷன் கிடைக்காம இருக்குன்னா அவர்கள் ஒவ்வொரு நாளும் விஷ்ணு சகஸ்ர நாமத்தில் இருக்கக்கூடிய 549வது ஸ்லோகம் குப்தாய நமக இந்த மந்திரத்தை சொல்கிற போது, அந்த ஸ்லோகம் விஷ்ணு சகஸ்ர நாமத்தில் இருக்குது. நான் ஏற்கனவே விஷ்ணு சகஸ்ர நாமத்தில் இருக்கிற நிறைய ஸ்லோகங்கள் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதில் 549வது நாமமாக வரக்கூடிய பெயர் தான் குப்தாய நமக. இதை சொல்லி பெருமாளை வழிபாடு செய்கிற போது நமக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.